பாட்டி என்ன சொன்னாங்க? பாட்டிக்கு மகேஷ் பர்த்டே எல்லாம் தெரியாதுக்கா. இந்த வருஷம் பர்த்டேக்கு ஃபர்ஸ்ட் விஷ் நேர்ல வந்து சொல்றேன்னு நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன்க்கா. புரிஞ்சு போச்சு. அப்ப இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு அந்த பையன் வீட்டுக்கு போனாதான் வாழ்த்து சொல்ல முடியும், அதானே? அப்போ நீ யாருக்கும் தெரியாம தான் மகேஷ் வீட்டுக்கு போகணும். ராத்திரி நேரத்துல எப்படி உன்னை தனியா அனுப்புறது? சார், மாப்ள, நான் வேணா இந்த பொண்ணு கூட துணைக்கு போயிட்டு வரட்டுமா? நீங்களா? என்ன மாப்ள இப்படி கேட்டுட்ட? நான் நாடோடிகள் படத்தை 40 தடவை பார்த்தவன் மாப்ள. இந்த மாதிரி காதலுக்கு உதவி பண்ணா எனக்கு காதலோ கல்யாணமோ கைகூடும்ல. பார்த்து பண்ணு மாப்ள. என்னம்மா யோசிக்கிற? மா, பயப்படாத, நான் இருக்கேன். ஜல்லிக்கட்டு பாத்திருக்கியா? ஜல்லிக்கட்டு அதுலலாம் மாடு முட்டிதான் மனுஷன் பின்னாடி போவான். ஆனா நான் முட்டியே மாடு பின்னாடி போயிருக்கு, தெரியுமா உனக்கு? என்னம்மா நீ பயப்படாத, வா, நான் இருக்கேன். பவானி கூட அண்ணன் துணைக்கு போகட்டும் மாமா. மாப்ள, நான் கிராமத்துக்கார மாப்ள. மண்ணையும் பொண்ணையும் பத்திரமா பாத்துக்குவேன், நம்பி அனுப்பி வை. சரி மாமா. அப்பா, ஸ்கின்ஷிப் டெஸ்ட்ல ஓகே ஆனத ஒரு சின்னதா நம்ம ஒரு செலிப்ரேட் பண்ணுவோமா? கண்டிப்பா பண்ணணும் அருண். அப்பதான் பார்வதியை என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கும். அப்பா, என்ன யோசிக்கிறீங்க? சின்னதா இல்ல அருண், பெருசாவே இதை செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. ஆனா உங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு பயமா இருக்கு. எனக்கு என்னமோ ஆண்டி எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு தோணுது அங்கிள். ஐசு, அப்படி சொல்ல முடியாது. அண்ணியோட விஷயத்துல அம்மாவோட மனநிலை என்னன்னு இன்னும் புரிஞ்சுக்கவே முடியல. இந்த பெல்ஜியம் ப்ராஜெக்ட பார்வதி அண்ணி கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக ரொம்ப யோசிச்சாங்க. இந்த சிச்சுவேஷன்ல ஸ்கின்ஷிப் சக்சஸ் பண்ணத அம்மா பெருசா எடுத்துக்குவாங்களான்னு தெரியல. அப்பா, நீங்க போய் அம்மா கிட்ட பேசுங்க. அவங்க என்ன மூடுல இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. நானா? ஆமா அங்கிள், நீங்களே தான். என்னப்பா யோசிக்கிறீங்க? நீங்க போய் அம்மா கிட்ட நைஸா பேசி செலிப்ரேட் பண்றதுக்கு பர்மிஷன் கேட்டுருங்க. யார் அருண்? ஐஎஸ்டி காலா இருக்கு ஐசு. யாருன்னு தெரியல, ப்ராஜெக்ட் விஷயமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீயே பேசு. ஓகே. நான் அதுக்குள்ள அப்பா கிட்ட இந்த செலிப்ரேஷனை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். ஹலோ. Hello, my name is Clement. Good day to you. Hi sir, this is Aishwarya, Arun's wife. How are you doing? Pretty good. How about you? Yeah, good sir. I get it. We have made a similar deal with 2 other countries too. We have to get in touch with your chairperson. There have to be a formal conversation regarding the project. Okay sir, that's fine. I'll call you in 2 minutes. Okay, thank you. Thank you. என்ன சொன்னாரு ஐஸ்வர்யா? இந்த பெல்ஜியம் கம்பெனி ஓனர் கிளமெண்ட் ஆண்டி கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாரு அங்கிள். அம்மா கிட்ட பேசணுமா? ஆமா அருண். அம்மா கிட்ட என்ன பேசணுமா?
அதான் நீ எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீல. ஆமா அருண், ஆனா தெரியல, அவருக்கு ஆண்டி கிட்ட பேசணுமாமா. ஆண்டி அவருக்கு ஹோப் கொடுக்கலன்னா இந்த ப்ராஜெக்ட வேற ஒருத்தர் கிட்ட மாத்தி கொடுத்துருவாராம். ஐயோ, ஆமா ஐஸ்வர்யா, நீ சொல்றதான் கரெக்ட். அந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே உங்க ஆன்ட்டிக்கு பார்வதி மேல நம்பிக்கையே இல்ல. இதுல கிளமெண்ட்டுக்கு எப்படி ஹோப் கொடுத்து பேசுவா? அதனாலதான் அங்கிள் கிளமெண்ட் கிட்ட எல்லாமே நாங்க தான் பாத்துக்கிறோம்னு சொன்னேன். ஆனாலும் அவர் ஆண்டி கிட்ட தான் பேசணும்னு சொல்றாரு அங்கிள். கிளமெண்ட் தான் கால் பண்றாரு அங்கிள். ஐசு, நீ காலை கட் பண்ணிடாத, அது தப்பாயிரும். அப்பா, இப்ப என்னப்பா பண்றது? அப்பா, ஒண்ணு பண்ணுவோம், அம்மா கிட்ட கொண்டு போய் போனை கொடுப்போம், மத்ததெல்லாம் அம்மாவே பேசிக்கிட்டோம். என்ன சொல்றீங்க? சரி ஐஸ்வர்யா, வா ஐசு. நீ காலை கனெக்ட் பண்ணிட்டு அவரை வெயிட் பண்ண சொல்லு. ஆமா, வாங்க வாங்க போலாம். ஹலோ, can you please wait for 5 minutes? Yeah, sure. ஐசு, அப்பா கிட்ட போனை கொடு. இந்தாங்க. ட்ரை பண்ணி போய் கொடுங்கப்பா. பெல்ஜியம் கம்பெனி ஓனர் கிளமெண்ட் லைன்ல இருக்காரு. இந்த ப்ராஜெக்டோட ப்ராக்ரஸ் பத்தி உங்ககிட்ட பேசணுமா? நான் ப்ராஜெக்ட் பத்தின எல்லா பொறுப்பையும் அருண் கிட்ட ஒப்படைச்சிட்டேனே, அவன்கிட்ட பேச வேண்டியதானே? எதுக்கு என்கிட்ட பேசணுங்கிறாரு? அவன்கிட்ட பேச சொல்லுங்க. இல்ல கிலா, உங்ககிட்ட தான் பேசணும்னு சொல்றாரு. நீ கொஞ்சம் பேசி ஹோப் கொடுத்தேன்னா அவருக்கு நம்பிக்கை வரும். சரி, கொடுங்க. யா, திஸ் இஸ் அகிலாண்டேஸ்வரி, chairperson of Aditya Group of Industries. Hello, madam. My name is Clement. Hello, Mr. Clement. How can I help you? You wanted to talk to me? I have heard a lot about you and your company. And I could not stop agreeing to the fact that it is actually has got a clear structure. And this paved the way for us to reach to your company. Thank you for your praises. Another company is promising to finish the job for us. When will your company meet the end of this work? How is the progression? When will you possibly even sign the contract? Mr. Clement, the progression is following a very positive quadrative curve. We are heading for the production very soon. But once we need to clear all the processes of skin testing, all the processes of clinical testing, once those are over, the product will go to development and you will receive samples very shortly. Okay, sounds convincing. Thank you so much, madam. I'll keep you updated, Mr. Clement. Thank you. Have a good day. Thank you. தேங்க்யூ அகிலா. அருண், அப்பா, அம்மா என்ன சொன்னாங்க? அருண், நீயும் நானும் பேசியிருந்தா கூட அந்த கிளமெண்ட் அவ்வளவு சீக்கிரம் கன்வின்ஸ் ஆயிருக்க மாட்டான். இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் ஆயிடும். ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் த செஷன்ல இருக்கு. கண்டிப்பா நாங்க அடுத்த ஆர்டரையும் பண்ணி முடிப்போம் அப்படின்னு ஹோப்ஃபுல்லா உங்க அம்மா பேசினாங்க. அம்மா இவ்வளவு ஹோப் கொடுத்து பேசுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா அருண், நான் கூட ஆண்டி இவ்வளவு ஹோப் கொடுத்து பேசுவாங்கன்னு நினைச்சே பார்க்கல. அப்போ நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரி செலிப்ரேட் பண்ணிடலாமா? சரி, கேக் ஆர்டர் பண்ணலாமா இல்ல ஸ்வீட்டே ஆர்டர் பண்ணிடலாமா? எதனால ஓகே. ரெண்டுமே வேணும். ஓ, ரெண்டுமே ஆர்டர் பண்ணிட்டா போச்சு. ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காதீங்க. நான் கிளமெண்ட் கிட்ட ஹோப் கொடுத்து பேசினதே உங்க நம்பிக்கையை உடைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான்.
இப்பவும் சொல்றேன், பார்வதி மேலலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. நீங்க எல்லாரும் அவ மேல அளவுக்கு அதிகமா நம்பிக்கை வச்சிருக்கீங்க. அந்த நம்பிக்கை என்னால உடைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அவ்வளவு ஹோப் கொடுத்து பேசினேன். இந்த ப்ராஜெக்ட்ல இதுவரைக்கும் பார்வதி என்ன பெருசா பண்ணிட்டா? அந்த ஸ்கின் ஷீட் டெஸ்ட் ஸ்டேஜ் மட்டும்தான் கிராஸ் பண்ணிருக்கா. அது வெறும் கான்செப்ட் ஸ்டேஜ் தான். வெறும் 10% பண்ணிட்டு 100% சாதிச்ச மாதிரி சின்ன பிள்ளைங்க மாதிரி பிஹேவ் பண்ணாதீங்க. போங்க, வேலையை பாருங்க. எப்ப பதா திங்கிறது வேடியாத. ஏன் அத்தை, நீங்க சாப்பிட போறீங்களா? ஐஸ்கிரீம் சாப்பிடாம பவுல்ல வச்சு வேடிக்கை பார்த்தா அது கரைஞ்சு வேஸ்ட் தான் அத்தை போகும். ஐயோ, அப்படியே வாயை கிழிச்சு விட்டுருவேன். ஏண்டி, வெள்ளையா கொழகொழன்னு இருந்தா உடனே அது ஐஸ்கிரீமா? இது திங்கிறதுக்கு இல்ல, முகத்துல பூசி அழகாகிறதுக்கு. இந்த பார்வதி கண்டுபிடிச்சாலே அந்த பியூட்டி கிரீம் தான் இது. அப்படியா? பார்வதி கண்டுபிடிச்ச கிரீமா? அது எப்படி இங்க வந்தது? திருடிட்டு வந்துட்டீங்களா? எருமை என்ன பேச்சு பேசுற? என்ன அத்தை நீங்க? கிரீம் எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கதான் கேட்டேன். அதுக்கு போய் இப்படி கோவப்படுறீங்க? தெரிஞ்சுக்கிட்டு நீ இப்ப என்ன பண்ண போற? இங்க பாருடி, அவ இந்த கிரீமை கண்டுபிடிச்சி இன்னைக்கு ஸ்கின் ஷீட்ல ட்ரை பண்ணி பார்த்தால, நாளைக்கு ஆளுங்க மேல பரிசோதிச்சு பார்க்க போறாங்களாம் சொன்னாங்கல்ல. அதுக்கு முன்னாடி நாம பரிசோதிக்கணும் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அத்தை, இத போட்டுக்கிட்டு ரொம்ப அழகாயிருவோமா அத்தை? அப்படி சொல்லிதானே கண்டுபிடிச்சு வச்சிருக்கா. இதுக்கு மேலயும் அழகு வேணும். என்னது? நான் என்ன சொன்னேன்? ஐயோ, ஏண்டி என்ன படுத்துற? ஓஹோ, பிளான் அப்படி போகுதா? பார்வதி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச கிரீமை திருடிட்டு வந்து டெஸ்ட் பண்றீங்களா? டெஸ்ட் உங்க மூஞ்சிக்கெல்லாம் கிரகாம்பலே வந்து கிரீமை கண்டுபிடிச்சாலும் கிளீன் சேவ் பண்ண கிங்காங் மாதிரி தான் இருப்பீங்க. வனஜா, இது வரைக்கும் நீ வில்லத்தனம் பண்ணி தான் எல்லாரும் பாத்துருப்பாங்க. ஆனா இனிமே என்னோட வில்லத்தனத்தை எல்லாரும் பார்க்க போறாங்க. வணக்கம் காட்டுறேன், வரேன். அத்தை அத்தை, நானும் கொஞ்சம் போட்டுக்கிறேன் அத்தை. ஏண்டி, திங்கிறதுல ஆரம்பிச்சு எதையுமே விட்டு வைக்க மாட்டியா நீ? அத்தை 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 ப்ளீஸ் அத்தை, ப்ளீஸ் அத்தை, ப்ளீஸ் அத்தை, ப்ளீஸ் அத்தை. சரிடி, ரொம்ப சுரண்டாத. போய் முகத்தை கழுவிட்டு வந்து போட்டுக்கோ. ஓகே ஓகே. இங்க எங்கடி போற? முகத்தை கழுவுறதுக்கு. ஒண்ணும் தேவையில்ல, நான் முகம் கழுவணும். நீ வெளியே போய் கழுவிட்டு வா போ. ஐயோ, திட்டு பூனை வருது, திட்டு பூனை வருது. ஐயோ, கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா சாப்பிட்டுருப்பா. வனஜா, நீ அட்டூழியம் பண்றது இல்லாம இவ்வளவு வேற போன் பண்ணி கூப்பிட்டு குரூப் பர்ஃபார்மன்ஸா பண்றீங்க. என்ன பண்றேன்னு பாரு. என்ன பண்ணலாம்? ஐடியா, இதோ வரேன். உங்க பேஸுக்கு சரியான கிரீம சரியான இடத்துல இருந்து எடுத்துட்டு வரேன். இத போட்டு 2 பேரும் கலர் ஆயிருங்க. எங்க இருக்குது? பேனாயில். என்ன இப்படி கம்பெனி இது? இத கலந்தோம்னா இந்த கன்றாவையான நாத்தம் உள்ள போகும்போதே காட்டி கொடுத்துருமே. இது வேணாம், இது ரிஸ்க். ஆசிட். ஐயோ, ஊத்தும் போது தெரியாம நம்ம கையில ஊத்திச்சுன்னா நம்ம கை வந்துருமே. அவளுங்களுக்கு பிரச்சனை இல்ல, ஊத்துனாலும் மூஞ்சி அப்படிதான் இருக்க போகுது. இதுவும் ரிஸ்க் தான், வச்சிடலாம். ப்ளீச்சிங் பவுடர், இத கலந்தாதான் சேப்பு. வனஜா, இன்னைக்கு உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. பரவாயில்ல, இந்த பவுடரும் வெள்ளையா இருக்கு, அந்த கிரீமும் வெள்ளையா இருக்கு. இது அதுல மிக்ஸ் பண்ணா கண்டிப்பா தெரிய வாய்ப்பு இல்ல. யாருன்னா வராங்களான்னு பாத்துக்குவோம். இன்னைக்கு கலக்க போற இந்த பவுடர்ல 2 பேரும் செகண்ட் ஹாஃப்ல வர அன்னியன் விக்கிற மாதிரி மாறணும். இன்னைக்கு மாத்திடுறேன். நல்ல வேலை,
உள்ள அந்த திருட்டு கூட்டு வனஜாவும் இல்ல, திருட்டு பூனை உமாவும் இல்ல. இதான் சரியான நேரம். ஃபுல்லா கலக்கிடுறா வடிவேலு. ஸ்பூன் வேணாம், எடுத்து போட லேட்டாவும். கையிலேயே கொட்டுவோம், அப்பதான் நிறைய கொட்ட முடியும். கையில கொட்டும் போது எதுக்கு நம்ம இவ்வளவு கம்மியா கொட்டிக்கிட்டு இருக்கோம்? இன்னும் கொஞ்சம் நிறைய போடுவோம். வனஜா கலக்கிறேன். கிரகாம்பலே வந்து இப்படி ஒரு கிரீமை கண்டுபிடிக்க நினைச்சாலும் இனிமே கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் வடிவேலு ஃபேஸ் கிரீம். இத மட்டும் நீங்க 2 பேரும் மூஞ்சில போடுங்க, அதுக்கப்புறம் வெள்ளாவில வந்த வெட்டக்கோழி மாதிரி வெள்ளேல ஆயிடுவீங்க. வாங்கடி, இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு இத போடுங்க, அப்பாஸ் கழுவுன கக்கூஸ் மாதிரி பளிச்சுன்னு ஆயிடுவீங்க. அத்தை இன்னுமா ஃபேஸ் வாஷ் பண்றாங்க? அத்தை வரதுக்குள்ள நம்ம போட்டுக்குவோம். நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்குவோம். அழகாகிறது அத்தை கொஞ்சம் கூட பிடிக்காது. அத்தை வரதுக்குள்ள போட்டு காலி பண்ணிட வேண்டியதான். ஸ்பூன் தேவையில்லை, கையில வச்சு தடவுவோம். அப்பதான் நம்ம இன்னும் அழகாயிடுவோம். ஆகுறேன்டா நான் ஒரு ஷில்பா ஷெட்டி. வாசனையா இருக்கு. வேண்டாம் வேண்டாம், ஃபர்ஸ்ட் முகத்துக்கு போடுவோம். என்னது லைட்டா அரிக்குது? ஐயோ, இப்பதான் கிரீம் டெஸ்ட் பண்ணிருக்காங்க, இப்படிதான் இருக்கும். இயற்கையான கிரீம் இல்லையா, ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும். எருமை எருமை, எங்க வரதுக்குள்ள என்னடி அவசரம்? எல்லாத்தையும் தூக்கி அப்படியே அப்பி வச்சிருக்க. ஷில்பா ஷெட்டி மாதிரி ஆகலாம் தான் அத்தை போட்டேன். ஷில்பா ஷெட்டியா? எப்படி நல்லா பருப்பு சட்டி மாதிரி இருந்துட்டு ஷில்பா ஷெட்டியா? முகர கட்டிய பாரு. இதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? இது ஆனந்த கண்ணீர் அத்தை, உங்களுக்கு தெரியாது. ஆமா, பெரிய ஆனந்த கண்ணீர். ஐயோ, உன் முகத்தை பார்க்க முடியலடி. நாளைக்கே நீ அழகாயிடுவேன்னு நினைச்சு நீயே ஆனந்த கண்ணீர் வடிக்கிற போல இருக்கு. சரி வா, எனக்கு கொஞ்சம் போட்டு விடு. அத்தை, ஏடி உனக்கு இவ்வளவு வயித்தெரிச்சல்? நீ மட்டும் அழகாகணும், நான் ஆகக்கூடாதா? நீ ஒரு ஷில்பா ஷெட்டி ஆகணும்னு ஆசைப்பட்ட, நான் ஒரு அனுஷ்கா ஷெட்டி ஆகிட்டு போறேன். கொஞ்சம் போட்டு விடுவா. அத்தை வேண்டாம் அத்தை. ஏண்டி இவ்ளோ பொறாம உனக்கு? போ, நானே போட்டுக்கிறேன். அத்தை சொன்னா கேட்க மாட்டேனி. அத்தை வேண்டாம் அத்தை. அத்தை சொன்னா கேளுங்க அத்தை. படி, நான் எனக்கு இதை போட்டுதான் தீருவேன். கிரீம் நான் கண்டுபிடிக்கிறேன். கிரீம் குளுகுளுன்னு இருக்குடி. அத்தை, ஒரே அப்போ அப்பிடுவேன். பயப்படு. அத்தை முகத்தை கழுவுன உடனே நீ எப்படி ஆச்சரியப்பட போறேன்னு மட்டும் பாரு. இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ ஒன்னும் சொல்ல வேண்டியதில்ல, எல்லாம் எனக்கு தெரியும். இந்த வீட்டுல இருக்கவங்க தான் என் மேல பொறாமையா இருக்காங்கன்னு பார்த்தா நீ மடி மேல பொறாமையா இருக்க. என்னடி லைட்டா எரியற மாதிரி இருக்கு? அதத்தான் நான் சொல்ல வந்த அப்பத்துல இருந்து. என்னது எரியுதா? உனக்கும் எரியுதா? ஆமா. உனக்கு புடிச்சவளே, அப்ப வந்து சொல்ல வேண்டியதானே? இல்ல அத்தை, எனக்கு தான் எரியுதா இல்ல உங்களுக்கும் எரியுதான்னு ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி பாத்துக்கிட்டேன் அத்தை.